Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல சுவையான அதே மாதிரி ரொம்ப சத்தான இந்த வல்லாரை கீரை தோசை எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமான ஒரு கீரையில நம்ம தோசை பண்றோங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு கட்ட அளவுக்கு வல்லாரை கீரை எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த கீரை வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் காம்பு வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கும். இதில் பாதி அளவுக்கு காம்பு மட்டும் கிள்ளிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கிள்ளிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிடுங்க. இந்த அளவுக்கு கீரை வந்து ஒரு 5லேருந்து 6 தோசை வரதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி நறுக்குனது சேர்த்திக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்க இந்த வல்லாரை கீரையும் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ வதக்கிக்க போகிறோம். ரொம்ப வதக்கணும் தேவை கிடையாதுங்க. பாதி அளவுக்கு வதக்கினாவே போதும். ஏன்னா நம்ம வந்து தோசையாக வந்து சுட போகிறோம் இல்லைங்களா, அதனால பாதி வதங்கினா போதும். கொஞ்சமாக இது கூட வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பாதி அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தோசை மாவில் நம்ம கலக்கிறப்போ ரொம்ப தண்ணி ஆயிருங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு 5 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம அரைச்சதை சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு நல்லா அது மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், லைட் க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் நிறைய தோசை மாவு சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் இதோட டேஸ்ட்டே தெரியாதுங்க. இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடாகட்டும். 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம வந்து தோசை சுட்டுக்கலாங்க. இப்போது நல்லா மொறுன்னு தோசை வந்து நல்லா கிடைக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் அதில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த வல்லாரைக்கீரை வந்து நம்மளுடைய ஃபுட்டில் சேர்த்துக்கிறனால நம்மளுடைய ஸ்கின்ல எந்த வித ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. எந்த மாதிரி கரும்புள்ளிகள் இதெல்லாம் இருக்கிறது கூட இது வந்து நீக்கி கொடுத்துரும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நம்ம ஞாபகம் வர்றதுக்கு, மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏதாவது மறந்துடுறோம் அந்த மாதிரிலாம் குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி இப்போ எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் வந்து சுட்டாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமே தோசை வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இப்படி ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான வல்லாரைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இது சாம்பார், இது எல்லாமே ரொம்ப நல்லா சூட் ஆகுங்க. இது கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான வல்லாரைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.